சேர சோழ பாண்டியன் என மூவர் செம்மடியிலே தவிழ்ந்து முச்சங்க தொட்டியிலே கிடந்து பாவலர் நெஞ்சத்திலே தவிழ்ந்து முச்சங்க போர் மஞ்சத்திலே துயின்று தேனும் தினை பாலும் திகட்டாத வெள்ளமுதை என் தெய்வத்தமிழுக்கு அளித்திட்ட கம்பன் வள்ளுவன் இவர்கள் நூலோடும் நொகிலோடும் தமிழ் எழுத்தாணி கல்வி எடுத்துக்கொண்டும் களிமண் தட்டுக்களில் கல்வெட்டுக்களில் ஓலைச்சுவடிகளில் காகித பட்டயங்களில் களிமண் வடிவங்களில் என்று எல்லா கால நெறிகளுக்கும் மாறி நின்று எல்லா மொழிகளுக்கும் மீறி நின்று 2000 ஆண்டுகள் தாண்டி நிற்கும் என் மூத்த மொழியாம் தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். மரங்களின் மடியில் மனிதர்களின் எதிர்காலம், மரங்களே மனிதர்களின் உயிர் நாடி. ஆம், மானுடம் வாழ வழிவகுக்கிறது. உணவும் உடையும் இன்றி வாழ்ந்த மனிதனின் வாழ்க்கை காற்றின்றி வாழ கனப்பொழுதும் இயலாது. நலமான வாழ்க்கைக்கும் வளமான வாழ்க்கைக்கும் மரங்களே ஆதாரம். நல்ல மழையும் உணவும் உடையும் இருப்பிடமும் நீரும் அனைத்தும் தருவது மரங்களே. மரங்களே நம் வரங்கள். ஒரு மரத்தை வெட்டினால் 10 மரக்கன்றுகளை நட்டுவிட்டு பின் வெட்டுங்கள். மரங்கள் இல்லையே மழை இல்லை, மழை இல்லையே பூமியில் உணவும் நீரும் இல்லை, நீரும் உணவும் இல்லையே பூமியில் உயிர்கள் இல்லை. ஆம், மரங்கள் இல்லையே மழை இல்லை, மழை இல்லையே நீரும் உணவும் இல்லை, நீரும் உணவும் இல்லையே பூமியில் உயிர்கள் இல்லை. சுற்றுச்சூழலை காக்க மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மானிடம் தலைக்க வழி செய்வோம். நன்றி, வணக்கம்.